ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்களுக்கான இலவச பயிற்சி வழங்குறாங்க. அதாவது எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, பேங்கிங், யூபிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக தமிழக அரசு பயிற்சி வழங்குறாங்க. இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட மாபெரும் திறன் மேம்பாட்டிற்கான நான் முதல்வன் திட்டத்தின் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடக்க நிகழ்ச்சி இன்று 7/3/2023 அன்னைக்கு பார்த்தா நடைபெற்றது. நான் முதல்வன் திட்டத்தின் போட்டித் தேர்வுகள் பிரிவின் கீழ் அரசு தேர்வுகளான எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இராணுவம் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் பயிற்றுவிக்கும் வகையில் இத்திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இப்போட்டித் தேர்வு பிரிவில் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் இப்போட்டித் தேர்வு பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. அரசு பணி ஒன்றையே கனவாக கொண்டுள்ள ஆயிரம் இளைஞரின் கனவை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கம். மத்திய அரசு பணி போட்டித் தேர்வுகளில் தமிழர்களின் பங்கேற்பை கணிசமான அளவில் அதிகரித்து வெற்றி பெற செய்வதோடு மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் ஐஐடி, என்ஐடி, நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அகில இந்திய மருத்துவ நிறுவனம் ஆகிய முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் பயிலும் வண்ணம் குமரி முதல் இமயம் வரை நம் அறிவை விரிவு செய்ய இத்திட்டம் விசால பாதை வகுக்கும் என்ற நோக்கத்தையும் கொண்டு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பார்த்து நடத்த போகிறாங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமான உங்களுக்கு ஃப்ரீயாகவே கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்து இந்த கோச்சிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு நிகழ்ச்சியை நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய உங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த காம்படிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கான லிங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல் வெப்சைட்டில் வருங்க, இல்லை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸில் நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். கிளிக் ஹியர். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. அதாவது ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்தா யூஜி, பிஜி யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நான் முதல்வன் காம்படிஷன் எக்ஸாம் கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் எக்ஸாம், ரயில்வே, இன்கம் டேக்ஸ், கஸ்டம் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரான்றாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிற விருப்பம் இருந்தாலும் இதில் நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம எப்படி இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வனுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள போகும். ஓகே. அடுத்த பேஜில் உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய் நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை எந்த மாதிரி டிகிரின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக அல்லது இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஸ்ட்ரீமை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு போவீங்க. ஓகே. இதில் செலக்ட் த யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் யூனிவர்சிட்டி ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிவர்சிட்டியும் கொடுத்துருக்காங்க, உங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அடுத்த பேஜுக்கு போகும். ஓகே. இதில் பார்த்தா காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தா எந்த காலேஜில் படித்து முடிச்சிங்க, இல்லை எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான காலேஜை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரண்ட்டு பர்சுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரி படிச்சுட்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் இயர் யூஜி படிச்சிடலாம், இல்லை செகண்ட் இயரா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஜியா பிஜி அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை எக்கச்சக்கமான டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டோ அதை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிஏ டிகிரியா, பிஎஸ்சி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்கள் டிகிரி கோர்ஸ் இதில் வரலாம், நீங்கள் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கலந்து
போகணும்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்சியா, ரயில்வேவா, பேங்கிங்கா, இல்லை அதர்ஸ் ஏதாச்சும்னா நீங்கள் அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸாம் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ கொடுத்துறாங்க பாருங்கள். யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல் இன் டிஎன்எஸ்டிசின்னு கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களை வி வில் ரீச் யூ ஷார்ட்லி நம்பர் கொடுத்துறாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூன் உங்களை வந்து பார்த்தா தொடர்பு கொள்வாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க வந்து பார்த்தா இந்த எக்ஸாமினேஷன் வந்து இந்த கோச்சிங் நடத்த போகிறாங்க. அதுக்கேற்ற ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்துட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமோ அல்லது வந்து பார்த்தா கால் பண்ணி தெரிவிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இந்த நிகழ்ச்சி நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அதுக்கான ஃபர்தர் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி வந்து வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இதை பற்றி அந்த ஃப்ரீ கோச்சிங் பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனல் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.